நடுவர் அவர்களே, முதலெல்லாம் மருத்துவமனைக்கு பக்கத்தில் மருந்து கடை இருந்தது, அப்புறம் டிஃபன் காபி கடை இருந்தது. இப்போ ரெண்டையுமே அவனே எடுத்துட்டான். ஆனால் ஆஸ்பத்திரிக்கு முன்னால் அவங்களுக்கு வேலை இல்லை. இப்போ என்ன இருக்குதுன்னா, ஏடிஎம் மிஷின் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? அடகு கடையும் பத்திரப்பதிவும் ஆபீஸுக்கு இந்த மருத்துவமனைக்கு முன்னாலேயே வந்துடும். என்ன வந்துட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறேன். நான் கேட்குறேங்க, ஒரு சராசரி மனிதனுக்கு மகிழ்ச்சி நிம்மதி எங்க கிடைக்கும்? தனக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அதை பார்த்து ரசிக்கின்ற பொழுது அவனுக்கு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். இன்னைக்கு எல்லாம் குழந்தை நெறியோட வலிச்சு வயிறு வலிச்சா பிறக்குது. இந்த மாதிரி டாக்டர்னால வயிறு வலிச்சு பிறக்கிறது இல்லை, பிறக்கும் போதே 50,000 முழுங்கிட்டு வயிறு கிழிச்சு தான் பிறக்குது. எப்படியா மகிழ்ச்சியா இருக்கும் சார்? பணம் போகும்போது எல்லாருமே கொண்டு போறோமா? இது எல்லாருமே கேட்குற கேள்வி. ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டினாலும் காசு வேணும், நெறி முடியுமா? நெறி ஏதாவது வாடகை வீட்டுக்கு ஹவுஸ் ஓனருக்கு வாடகைக்கு பாக்கி சொல்றதுக்கு முடியுமா? கல்யாண பொண்ணுக்கு அரை பவுனுக்கு தாலி வாங்கறதுக்கு முடியுமா? இல்லை கருமாதி செலவுக்கு தான் கடன் சொல்ல முடியுமா? என்னமோ வந்து பேசுறாங்க. இன்னைக்கு டாலரோட ரேட்டு 72 ரூபா, பெட்ரோலோட ரேட்டு 82 ரூபா. பொழைக்க முடியாம மக்கள் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. 2 பேர் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. என் தம்பி அழகா சொன்ன ஒவ்வொருத்தருக்கும் முடியுமான்னு 2 பேர்த்த விட்டுட்டான். 20 ரூபா நோட்டை எடுத்துட்டு ஆர்கே நகர் தொகுதியில் இன்னும் 10,000 கிடைக்குன்னு சுத்திட்டு இருக்கிறான் பாரு. அவங்கிட்ட போய் கேளு பணத்தோட மகிமைய. இல்ல பேங்க் பாஸ் புத்தகத்தை எடுத்துட்டு ஒவ்வொரு நாளும் பேங்க் வாசல் போய் டெல்லியிலேருந்து 15 லட்சம் கிரெடிட் ஆயிட்டானு ஒவ்வொரு நாளும் நடந்துட்டு இருக்கிறானு அவங்கிட்ட போய் கேட்டுப்பாரு பணத்தோட அருமைய. சார், அவங்களுக்கு நெறின்னு என்ன தெரியுமா? சிலைக்கு மாலையை போட்டு கையெடுக்கிறத நெறின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்திய தேசத்தில் சிலையை கட்டி அதற்கு மாலை போடுவது நெறி என்பது எங்களுக்கு அப்பேற்பட்ட நிதி வேண்டாம். சிலை வைத்து மாலை போடுவது எங்களுக்கு தேவையில்லை. ஏழைக்கு இலை வைத்து சோறு போடுவதுதான் எங்களுக்கு முக்கியம். அதற்கு பணம் தேவை என்று சொல்லுகிறேன். நான் கேட்குற அறிவாலயத்துக்கு 3 பேர் என்ன நெறிய பேசி உங்களுக்கு எல்லாம் புத்திமதி சொல்றக்கா வந்தாங்க. பட்டிமன்றம் முடிஞ்ச வரைக்கும் பட்டுவாடா பண்ணலன்னு வையே, எங்க நடுவர் உழப்பு திண்டாட போயிரு. 3 நாள் ஆளும் மெட்ராஸ் விட்டு வெளியே போக மாட்டாங்க 3 பேரும். வந்துட்டு இந்த மாதிரி ஆளுகளை நிறைய நானும் பார்த்துருக்கேன். ஒருத்தர் மேடையில் பேசிட்டு இருக்கிறாப்புல அற்புதமா பேசுறா. தாய் என்றால் யார் தெரியுமா? தாய் என்றால் யார் தெரியுமா? தன் கண்ணை விளக்காக்கி, கையை தொட்டிலாக்கி, தன் ரத்தத்தை பாழாக்கி கொடுப்பவள் தாய்ங்கிறா. அதை கேட்டுட்டு இருந்த 2 பிச்சைக்காரி கேட்டுட்டு சொல்றாங்க, சே ஏண்டி பெத்தா இது மாற புள்ளை பெறணும்னா. இன்னொரு பிச்சைக்காரி சொன்னா, பெத்தவளை நான் தான் கொஞ்சம் கம்மனு ரெடினா. பேசுறது ஈஸி சார். நெறி வேணும் நெறி வேணும் நெறி வேணும். வாழ்றது கஷ்டம், வாழ்றது கஷ்டம். ஒரு அப்பா சொன்னாரு, டே வாழ்றது கஷ்டம், பணம் இல்லைனா. அதனால உங்களுக்கு 3 பேத்துக்கு ஒரு அறிவுரை சொல்றேன். எங்கிட்ட இருக்கிறதுல ஆளுக்கு 10 லட்சம் உங்ககிட்ட கொடுக்குறேன், கொண்டு போய் நல்லா பொழைங்க. நான் ஒரு வேளை இறந்துட்டா கடனாளி ஆயிடக்கூடாது என் பிள்ளைங்க. அதனால நான் கொடுத்த 10 லட்சத்தை என் பாடையில வச்சு அனுப்பிச்சு விட்டுருங்கன்ட்டான். அதே போல சில நாள் கழிச்சு அவங்க அப்பா இறந்துட்டாரு. சேதி கேட்டு 3 பேர் வர்றாங்க. 3 பேர் வந்த உடனே முதல் ஆளு அந்த 10 லட்சத்தை வாங்கிட்டு போனவர் ஒரு நல்ல டீச்சரு, குழந்தைகளுக்கெல்லாம் நீதி நேர்மையெல்லாம் சொல்லி கொடுக்குற டீச்சரு. அவர் சொன்னாரு, அப்பா 10 லட்சத்தை பாடையில் வச்சு அனுப்ப சொன்னாரு. ஆனால் நான் புள்ளக்குட்டிக்கெல்லாம் கல்யாணம் மூச்சு கொஞ்சம் வறுமையில் இருக்கிறேன், இருந்தாலும் நான் மதிக்கிறேன்ட்டு 10 லட்சத்துக்கு வேலை 5 லட்சத்தை பாடையில் வச்சு அனுப்பிச்சு விட்டாரு. இன்னொரு பையன் இருந்தான் பாரு, அவன் பிஸ்னஸ் மேக்னெட்டு, போய் நல்லா நிறைய சம்பாரிச்சிட்டான். ஆனால் பிஸ்னஸ் புத்தி என்ன சொல்கிறான், அவன் வந்துட்டு சொல்கிறான், எங்கள் அப்பா 10 லட்சத்தை பாடையில் வைக்க சொன்னார், நான் வைப்பேன், ஆனால் எனக்கு முன்னால் எங்கள் அண்ணங்காரன் 5 லட்சத்தை தான் வச்சிருக்கிறான், அதனால் நான் வந்து 10 லட்சத்தை வைக்க மாட்டேன், அதில் பாதி தான் வைப்பேன்ட்டு அவனும் 5 லட்சத்தை தான் வைக்கிறாப்புல. 3வது அரசியல்வாதி வர்றாப்புல. அவர் சொல்கிறாரு, ஏண்டா அப்பா வைக்க சொன்ன பணத்தை வைக்க மாட்டேங்கிறீங்களே, இது நியாயமா? 10 லட்சத்தை வைக்க சொன்னால் 2 பேரும் 5 லட்சத்தை வச்சிருக்கிறீங்களா, நியாயமா? அவங்க வைக்காத 10 லட்சத்தையும் நான் வைக்க வேண்டிய 10 லட்சத்தையும் நீங்கள் வச்சிருக்கிற பாடையில் இருக்கிற 5 10 லட்சத்தை 30 லட்சத்தையும் நான் வைக்கிறேன்ட்டு அந்த 10 லட்சத்தை எடுத்து பாக்கெட்டில் போட்டு செக்கில் 30 லட்சம் எழுதி கையெழுத்து போட்டு பாடையில் வச்சுட்டான். அவனை கேட்ட என்ன சொன்னா, எங்கள் அப்பா பாடையில் போகிறவனுக்கு பணம் எதுக்கு, உயிரோட வாழ்றவன் எங்களுக்கு தாயா பணம் வேணும்னு சொல்லுவான். ஏன்னா அரசியல்வாதி இன்னைக்கு அப்படித்தானே பேசிட்டு இருக்கிறாங்க. டாஸ்மாக் வைக்கிறது தப்பு இல்லை, அது நெறி இல்லாட்டியும் பரவாயில்ல, பள்ளிக்கூடத்து டீச்சர்களுக்கே நாங்கள் அதில் தாயா பணம் கொடுத்துட்டு இருக்கிறோன்னு சொல்ற அரசியல்வாதி மத்தியில் அப்படித்தான் பேசுவாங்க சார். வெறுங்கை பழம் முழம்போடுமா? கர்ம வீரர் காமராஜரை பேசினார்கள், பேரினர் அண்ணாவை பேசினார்கள். நான் கேட்கிறேன், அவரை போல் ஏன் ஒருத்தருமே ஆகவில்லை? ஒரு கார்பரேஷன்ல கவுன்சிலரா இருந்தாலும் கூட பொலேரியா ஜீப்ல வர்றாங்க, ஏன் காமராஜரை போட எளிமையா வாழல?
ஏன்னா எளிமையா வாழ்ந்தா மகிழ்ச்சியா வாழ முடியாதுங்கிற ஒவ்வொரு அரசியல்வாதிக்கு தெரிஞ்சிருக்குது. அதனாலதான் இன்னொரு காமராஜரை இந்த தமிழகம் பார்க்க முடியவில்லை, இன்னொரு அண்ணாவை இந்த தமிழகம் பார்க்க முடியாமல் தவிக்கிறது. ஒழுக்கத்தோடு வாழ்ந்த தம்பதியர்கள் எல்லாம், நெறியோடு வாழ்ந்த தம்பதியர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருந்தார்களா என்பதை மனசாட்சியோடு நினைத்து பாருங்கள். எதிரணியரே, நெறி பிறழாமல் வாழ்ந்த ஹரிச்சந்திரனும் சந்திரமதியும் வாழாத வாழ்க்கை நாம் வாழ்ந்து விட முடியுமா? ஆனால் அவர்கள் ஒரு இடத்திலாவது மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்தார்களா என்பதை உன் மனசாட்சியை கேட்டுப்பார். அப்பேற்பட்ட பொருளாதாரத்திலே சவுக்கடி குழுந்த காரல் மார்க்ஸ் எழுதிய புத்தகம் என்ன தெரியுமா? நெறியோடு வாழுங்கள் என்ற புத்தகம் அல்ல, மூலதனம் என்கின்ற, கேபிட்டல் என்கின்ற புத்தகத்தை தான் அவர் எழுதி முடித்தார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் இன்னும் யதார்த்தமாக சொல்லுகிறேன், நீங்கள் மருத்துவமனையிலே மார்ச்சுவரிக்கு வந்து பாருங்கள். மருத்துவமனையிலே மார்ச்சுவரிக்கு வந்து பாருங்கள். சிகிச்சை பலனின்றி இறந்தவர்களை விட சிகிச்சைக்கு பணமின்றி இறந்தவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார். உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த பணக்காரன் இந்த உலகம், இந்த யூனிவர்சல் மேலேயே மிகச்சிறந்த பணக்காரர், உலகத்திலேயே முதல் கோடீஸ்வரன் என்று பெயர் வாங்கிய பில் கேட்ஸ் என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? தம்பி, நீ ஏழையாக பிறந்தது உன் தவறல்ல, ஆனால் நீ ஏழையாக இறப்பது உன் தவறு என்று சொல்லி முடித்தார். ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்று சொன்னால் தாயின் கருப்பை தேவை. தாயின் கருப்பை இருந்தால் ஒரு குழந்தை பிறக்க முடியும். இறைப்பை இருந்தால் அந்த குழந்தை உயிரோடு வாழ முடியும். அதுபோலதான் பணப்பை இருந்தால்தான் அந்த குழந்தை மகிழ்ச்சியும் நிம்மதியும் வாழ முடியும் என்று சொல்லி வியக்க வைத்த ரசிகர்களை வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.